சங்கீதம் 115:12 சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப் பண்ணுகிற தேவன் என்று தேவன் வாக்கு பண்ணினார். தாய் தந்தை நம்மை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். சாமுவேல் முன்னால் தாவீதின் தகப்பனாகிய ஈசாய் தன்னுடைய அனைத்து குமாரர்களையும் அனுப்பி அறிமுகம் செய்தபோது தாவீதை தகப்பனார் மறந்தே போனார். ஆனால் தேவன் சாமுவேலிடம் இன்னும் ஈசாய்க்கு வேறு ஏதேனும் குமாரர் இருக்கிறார்களா என்று கேட்கும்படி யோசனை கூறினார். சாமுவேல் கேட்டபொழுதுதான் ஈசாய்க்கு தன்னுடைய கடைசி குமாரனாகிய தாவீதின் ஞாபகம் வந்தது. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று கூறினபோது சாமுவேல் அவனை அழைத்து வந்தால் ஒழிய நான் ஆகாரம் புசிப்பதில்லை என்றார். உடனே அவனை ஆள் அனுப்பி அவனை கூட்டிச் சேர்த்தார்கள். அவன் வந்தபொழுது தேவன் மறு உத்தரவாக, இவனையே நான் தெரிந்து கொண்டேன், இவனையே ராஜாவாக அறிமுகப்படுத்து என்றார். மனிதர்கள் புறம்பே பார்க்கிறார்கள், கர்த்தரோ தாவீதின் உள்ளத்தை பார்த்தார். அவர் காடுகளில் இருந்தபோதும் தேவனை உயர்த்தி பாடினார், தேவனை உயர்த்தினார். தேவன் அவரை சகல இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக ஏற்படுத்தினார். தேவனே அப்படி செய்தபடியால் அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.